ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஈஸியாவும், டேஸ்ட்டாவும் சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு நாட்டு தக்காளி 4 தக்காளி நல்லா பழுத்ததா எடுத்திருக்கேன். அலசிட்டு 4ஆ கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு, வெயிட் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டு, தண்ணிய வடிச்சுட்டு, தக்காளிய நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். வடிச்ச தண்ணிய இது கூட சேர்த்து கலந்து வச்சிரலாம். இப்போ குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சதும், ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்து கண்ணாடி போல வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான், அதனால சேர்த்துக்கலாம். 4, 5 பூண்டு பல்ல தட்டி சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுத சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேங்காயும் கசகசாவும் ஊற வச்சிருந்தேன். அதையும் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.